என்ன இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்துல நிமிராம ரூபா நோட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னமோ ரூபா நோட்டையே பார்க்காத மாதிரி. ஏன் காந்தி தாத்தா உங்கள்ட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காரோ? மல்லிகாக்கா, ஒத்தரசா, அடி ஒத்தரசா, அடி வாவுமா, உட்காரு உட்காரு. எப்படி வந்த? ஏக்கா, நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. நான் வந்தது கூட தெரியாம நீங்க என்ன ரூபா நோட்டை பார்த்துட்டு இருக்கீங்க? அது இல்லடி, முதல்ல நம்ம சம்பாதிச்ச காசு, அதுவும் உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எவ்வளோ சோதனையை தாண்டி இந்த காசை சம்பாதிச்சிருக்கோம். அதை நினைக்கிறப்ப உள்ளுக்குள்ள அம்பிட்டு சந்தோஷமா இருக்குடி. அதை பின்ன புருஷன் லட்சத்துக்கு சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்தாலும் பொம்பளை சம்பாரிச்சது வந்து வர 1 ரூபா நமக்கு தானக்கா சந்தோஷம். இது நம்ம காசு, நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் போய் கையேந்த தேவையில்லை. பார்த்தீங்களா, நமக்கு ஒரு ஏர்பின் வாங்கினா கூட நம்மளே வாங்கிக்கலாம். சரியா சொன்னோம்மா, 5க்கும் 10க்கும் அவர்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இன்னும் இல்லை. பற்றியா, அவர் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், சந்தோஷமாக தான் தருவார். ஆனாலும் எனக்கு கேட்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். பார்த்துக்க, இனிமே என் பையன் ஏதாவது கேட்டான்னு நானே வாங்கி தரலாம், போய் அவரை தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை. நானே யோசிச்சுக்கிட்டு தாண்டி இருந்தேன், 2 பொட்ட பிள்ளைய பெற்றுட்டோமே என்ன பண்ணுறது, அவர் ஒருத்தர் வருமானத்தை வச்சு என்ன பண்ண முடியும், பேசாமல் 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் மேய்க்க போயிடலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீ இப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்க. நான் உனக்கு இதுக்கு காலத்துக்கும் நன்றியாக இருப்பேன்மா. என்னைக்கு இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன நான் யாருன்னு காட்டினதே நீ தான். ஏக்கா, சும்மா ஒரே அடியாக என்ன புகழாதீங்கக்கா, நான் ஒன்றுமே பண்ணல. இன்னும் மாமியாருக்காக ஒரு சவால் விட்டேன், சமைச்சது புழுக்க நீங்கள். வர கஸ்டமரெல்லாம் ஹேண்டில் பண்ணது நம்ம ஒத்தரோசா, கஸ்டமர் பிடிச்சி கொடுத்தது நெட்டாத்தி. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாச்சு தானே நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்படிலாம் இல்லடி, நாங்கள் எம்பிட்டு தான் மனம் தளர்ந்தப்பையோ நீ நம்பிக்கை விடாமல் இருந்த பற்றியா, அதான் நம்ம வெற்றியோட ரகசியமே. சரி, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். வந்த வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு எழுதி வச்சிருக்கேன், எல்லாம் ஒரு பார்த்துருங்க. என்ன சொல்ற கணக்கா? ஏண்டி என்னாச்சு? ஏன் 2 பேரும் மூஞ்சி மாறுது? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, கணக்கெல்லாம் நான் சரியா தான் எழுதியிருக்கேன். அதான் நாங்க வேற பார்க்கணுமா? நீ பார்த்தா பத்தாதா? எங்களுக்கு ஓ மேல இல்லாத நம்பிக்கை யாரு மேல இருக்கு? எதுக்கு இப்ப நோட்டெல்லாம் கொண்டு வந்து எங்கள்கிட்ட கணக்கு காட்டிட்டு இருக்க? இல்லடி, வியாபாரங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும்ல. நாளை பிள்ளை ஏதாவது கூடுது குறையுதுன்னா அதுக்கு வேற சேர்ந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலான்னு பார்க்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பார்த்துட்டீல, எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நோட்டை தூக்கி தூர போடு. சரி, அப்புறம் உங்க விருப்பம், நான் எழுதி வச்சுட்டேன். ஏதாவது சந்தேகம்னா அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் ஏதாவது தப்பா பண்ணிடலாம்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, ஆமாம், தப்பு பண்ணுறவ தான் இப்படி ஆயிரக்கணக்கில் எங்களுக்கு தள்ளி கொடுத்துட்டு இருக்கா. சரி விடுங்க, கணக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த வேலையை பார்ப்போம். அம்மா, வயிறு பசிக்கு. சரி உள்ள போ, நான் வந்து உனக்கு 2 தோசை சுட்டு தரேன். பிரியாணி எங்க? அடடே, கோச்சிக்காத தேவியா பாப்பா, இன்னைக்கு பிரியாணி இல்லை. மொத்த பிரியாணியும் ஒரே ஆர்டரில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு எடுத்து வச்சதையும் 10வது அதிலே போட்டு கொடுத்துட்டோம். இன்னைக்கு பிரியாணி இல்லைடாம்மா. ஆமாம்டி, நான் வேணா நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன். ஏம்மா, எனக்கு கொஞ்சம் பிரியாணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு ஒட்டுமொத்த பிரியாணியும் நீங்கள் எடுத்தீங்க? ஏண்டி, வியாபாரத்துக்கு ஆள் வந்து வாசலில் நிற்கிது, உனக்கு பிரியாணி கேட்குதா? எனக்கு பிரியாணி தானே தின்னுட்டு கிடந்த. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விடு, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பிரியாணி வேணும், அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். ஏண்டி, ஒரு வாட்டி எனக்கு சொன்னால் புரியாது, மறுபடியும் இப்படி அதே கேட்டுட்டு இருக்க. இன்னைக்கு பிரியாணி கிடையாது, உனக்கு தோசை தான் சுட்டு தருவேன், பொடியை வச்சு சாப்பிடு. ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. பாத்தியா உமாவில இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்கிறதே கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியே பேசுறா. ஏக்கா, பொம்பளை பிள்ளை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுமா? யாரா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது உண்மைதான். நான் அதுக்கே வரல. இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? இந்த நாள் சாதாரண நாள் இல்லை, நம்ம சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய நாள். நம்ம சாதிச்ச நாள். இந்த நாளில் நம்ம சும்மா ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடக்கூடாது. அதனால திவ்யா பாப்பா கேட்குற மாதிரி நம்ம பிரியாணியே சாப்பிட்ருவோம். ஐ ஜாலி. என்னம்மா நீயும் புரியாமல் பேசுகிற? வீட்டுக்கு எடுத்த பிரியாணியும் எடுத்து கொடுத்து விட்டுட்டோம், ஒன்றும் வீட்டில் இல்லை. ஒரு அவிச்ச முட்டை கூட இல்லைன்னா பார்த்துக்க. ஆமாம், நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்து வச்சே சேர்த்து கொட்டி கொடுத்து விட்டாச்சு. யாருக்கும் இப்போ சாப்பிட கூட பிரியாணி இல்லை. ஏக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏற்பாடா? அது என்ன? இம்மா ஃபுட் டெலிவரி. இந்த வரேன்ப்பா. என்னடி ஃபுட் டெலிவரிங்கிறாங்க? ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தியா? ஆமாக்கா, காலையிலேருந்து நம்மளாம் உழைச்சிருக்கோம், சாப்பிட ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் எல்லாருக்கும் சேர்த்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். மட்டன் பிரியாணியா? ஆமாம் திவ்யா பாப்பா,
சித்தி எல்லாம் சேர்ந்து எம்பிட்டு பெரிய சாதனை படைச்சிருக்கோம். அதை கொண்டாட வேணாமா? அதான் மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி, சிக்கன் லெக் பீஸு, அவிச்ச முட்டை எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். இன்னைக்கு எல்லாம் உட்காந்து ஒத்துமையாக சாப்பிட வேண்டியதான். ஏக்கா செத்தேருங்க, அவனை உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். சித்தி நானும் வரேன். என் பொண்ணு எப்படி மின்னல் மாதிரி போறா பத்தியா? சோத்து முட்டை. ஏக்கா பிள்ளைங்கனாலே அப்படித்தான்க்கா. என் பையனே ஒன்றுக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான். அம்மா என்ன வீட்டுக்கு வரலையா, பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. நானே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை உமா பிரியாணி ஆர்டர் போட்டுட்டேன். இப்போ எல்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம் பார்த்தீங்களா? அதுவும் மட்டன் பிரியாணி. ஆமாம், நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். அதனால எல்லாம் மட்டன் பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இங்கே தான் பார்த்து எடுத்துட்டு வா. என்னடி எல்லாம் வந்துருச்சா? வந்துடுச்சுக்கா. இப்போ பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி, அவிச்ச முட்டை. ஏப்பா தந்தூரி இங்கே வச்சிரு. சரிங்கக்கா. இந்தாங்க சிக்கன் தந்தூரி, அப்புறம் லெக் பீஸு. இப்போ மொத்தம் எம்பட்டு பில்லு? 4200மா? 4200. சரி இந்தாப்பா. அடி உமா செத்த நெல்லு. இக்கா என்னாச்சு, வேற ஏதாவது வேணுமா? என்னன்னா இவர்கிட்ட சொல்ல முடியாதுக்கா, ஆர்டர் போட்டால் வேற யாராவது கொண்டு வந்து தருவாங்க. இல்லடி இதுவே போதும், இதுவே நமக்கு அதிகம். நான் அதுக்கு சொல்லல. வா எம்பிட்டு 4100 200 சொன்னால ஆளுக்கு 1000 போடுவோம். நீ ஒத்தால என் காசு கொடுக்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இருங்க நானே தரேன். இல்லை உங்க ஆளு கொஞ்சமாக போட்டு வாங்கிக்குவோம். நீயும் ஒரு ஆளை தரணும். அட ஒத்தராசா, இது நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்டு. நீங்கள்லாம் நல்லா சாப்பிட்ணும் வயிறார. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நம்பி என் கூட இத்தனை நாள் உழைச்சிருக்கீங்க. தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், வெயில் மழைன்னு பார்க்காம அம்புட்ட கஷ்டத்தையும் தாண்டி என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக உழைச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களை சந்தோஷப்படுத்தி வாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அந்த கடமையை நான் கண்டிப்பாக கரெக்டாக செய்யணும். அதனால் நீங்கள் யாரும் இதில் 1 ரூபா தரக்கூடாது. இதுக்கு மொத்த காசையும் நான் தான் தருவேன். இல்லட்டி அதுக்கு சொல்லலை. நீங்கள் ஒன்றும் பேச வேணாக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு தனியாக செய்யுங்க, அது உங்கள் பாடு. உங்களுக்கு எல்லாம் வயிறாக சாப்பாடை போட்டு உங்கள் முகத்தில் இருந்து சிரிப்பு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இதுக்கு நான் தான் படம் தருவேன். நீங்கள் இது தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சரி நீ நான் சொல்கிறத கேட்கவா போகிற? உன் மனசுக்கு பட்டது செய், சரியாக தான் இருக்கும். இந்தப்பா எப்படி? தேங்க்ஸ்மா. பறக்காமல் ஸ்டார் ஒரு 5 கொடுத்துருங்க. கண்டிப்பாப்பா, போயிட்டு வா. வரேம்மா. ஏம்மா வாசமே நாக்கில் எச்சு ஊறுது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா. இந்த பிரியாணியை பார்க்க அம்புட்டு ஆசையாக இருக்குது. இம்புட்டுனா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபைனலாக ஒரு மட்டன் பிரியாணி. ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். சரி பேசிட்டே நிற்காத, உள்ளே போய் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வா. இலையிலேயே சாப்பிட்லாமா? அது இல்லம் டீ, இலையெல்லாம் தீர்ந்துருச்சு. இன்னைக்கு நம்ம நினச்சதை விட அதிக ஆர்டர் வந்திருக்கு பற்றியா? அதனால் இலை கொஞ்சம் மிச்சமாகலை. அதான் வீட்டில் சாப்பிட்றதுக்குள்ள தட்டு, அதை எடுத்துட்டு வா. ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டு விடுவோம். அக்கா இத்தனை தட்டு எடுத்த நம்மகிட்டே நீங்கள் தான் கழுவி போடணும். ஏண்டி 4 தட்டு வளர்க்க மாட்டேனா? இருக்கட்டும். இதுக்கு நான் வேற ஒரு ஐடியா பண்ணுறேன்.